சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க. எதற்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க? பெண் காவலர்களை வந்து சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசிட்டாரு. சரி, சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசிட்டாரு, நீங்கள் பெண் காவலர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? திமுகவினர்கிட்ட நான் கேட்குறேன். உங்கள் கூட்டத்தில் வரக்கூடிய பெண் காவலர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணுறது கிடையாதுல்ல? முதல்ல பெண் காவலர்களை வந்து உங்களிடமிருந்து தான் காப்பாற்றணும். சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு, வழக்கு பதிவு பண்ணீங்க, சிறைப்படுத்தினீங்க. அதன் பிறகு மீண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? கேட்டால் கஞ்சா வச்சிருந்தார் சவுக்கு சங்கர். ஆமாம், நடக்கிறது திமுக ஆட்சியில் கஞ்சா கிடைக்கும், கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கும், போதைப் பொருள் பெருகி போயிடுச்சு. அதனால சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு தற்போது அவமானப்பட்டிருக்கு, அசிங்கப்பட்டு போய் நிற்குது. குறிப்பாக இதன் பிறகாவது திருந்தணும் தமிழக அரசு. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நடக்கிறது வந்து திமுகவுடைய ஆட்சிங்க. திமுகவுடைய ஆட்சியில் வந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, கருணாநிதி வாழ்க. கருணாநிதி எப்படியாப்பட்ட ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் தெரியுமா? அப்படி நாம் வந்து கருணாநிதி அவர்களின் புகழ் வந்து பாடிட்டு இருக்கணும். கருணாநிதியை வந்து நம்ம விமர்சனம் பண்ணவே கூடாது. ஏன்னா நடக்கிறது வந்து திமுகவுடைய ஆட்சி. அதே போல் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலே ஆகச்சிறந்த முதலமைச்சர்ப்பா ஐயா ஸ்டாலின். எங்கள் ஸ்டாலினை போல் இந்தியாவில் இப்படி ஒரு முதலமைச்சரை எந்த மாநிலத்திலையும் காட்டவே முடியாதுப்பா. அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஒரு ஆக சிறந்த அற்புதமான ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்ருக்காருப்பா அப்படின்னு நம்ம பேசணும். ஸ்டாலினுக்கான துண்டு சிட்டு இல்லாமல் எதையும் பேசுறது இல்லை அவர் அப்படி இருந்தாலும் நாம் வந்து விமர்சனம் பண்ணவே கூடாதுங்க ஐயா ஸ்டாலினை. நாம் இந்தியாவிலே ஆக சிறந்த முதல்வர் யாருன்னு கேட்டால் ஐயா ஸ்டாலின் தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் தமிழ்நாட்டில் நம்மளால் வாழ முடியும். ஸ்டாலினோட நிறுத்திடக்கூடாதுங்க, ஸ்டாலினோட நிறுத்திடக்கூடாது. அடுத்து யார் இருக்கா? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் எப்படியாப்பட்ட தலைவர் தெரியுமா? திமுகவில் வந்து அடுத்த தலைவர் அவர் தாங்க. ஸ்டாலின் இப்போ முதலமைச்சராக இருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும். கே நேரு இருக்கட்டும், பொன்முடி இருக்கட்டும், ஏவா வேலு இருக்கட்டும், திமுகவில் மூத்தவர்கள் எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குது, உதயநிதி தான். இளைஞரணிகளின் எழுச்சி நாயகன் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும், அவருக்கு அந்த தகுதி இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம உதயநிதியை பாராட்டி பேசணும். நடக்கிறது யாருடைய ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி. திமுகவுடைய ஆட்சியில் கருணாநிதியை உயர்த்தி பேசணும், ஸ்டாலினை உயர்வாக பேசணும், உதயநிதிக்கு முட்டு கொடுத்து நிறையா வீடியோ போட்டு உயர்த்தி பேசணும். அவரை போல் ஒரு ஆகச்சிறந்த தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் போய் பேசணும். உதயநிதியோட நிறுத்திடக்கூடாது. இன்பநிதி இருக்கார்ல, இன்பநிதி திமுகவில் எம்எல்ஏக்கெல்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்பநிதி ஐயாவும் முதலமைச்சராக ஆகணும், அவர் முதலமைச்சராக ஆகிறத பார்த்துட்டு தான் நான் சாகணும் அப்படின்னு இருக்காப்புல. அந்த கழுதை விஷம் குடிச்சு இன்றைக்கே செத்துட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் அவர் சாக மாட்டார். இருந்தாலும் வந்து இன்பநிதி வரைக்கும் இறங்கி போயிட்டு முட்டு கொடுக்கணும். திமுக எம்எல்ஏக்களே அமைச்சர்களே இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா நாமளும் முட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன் சொல்லுங்கள்? அப்போ தான் திமுக ஆட்சியில் வாழ முடியும். திமுகவை எதிர்த்தே பேசக்கூடாது. திமுகவை எதிர்த்து யாராவது பேசினா ஜெயிலுக்கு தான் போகணும். வேலூருக்கு போங்க, கடலூருக்கு போங்க, புழல் சிறைக்கு போங்க, ஜெயிலில் கடங்க. ஒன்று இருந்தால் திமுகவுக்கு ஆதரவாக பேசு, இல்லைனா ஜெயிலில் கிடக்கணும். அப்படி தான் அச்சுறுத்தி இந்த திமுக பலரை ஜெயிலில் தூக்கி போடுறேன். அப்படி கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க. எதற்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க? பெண் காவலர்களை வந்து சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசிட்டாரு. சரி, சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசிட்டாரு, நீங்கள் பெண் காவலர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? திமுகவினர்கிட்ட நான் கேட்குறேன். உங்கள் கூட்டத்தில் வரக்கூடிய பெண் காவலர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணுறது கிடையாதுல்ல? முதல்ல பெண் காவலர்களை வந்து உங்களிடமிருந்து தான் காப்பாற்றணும். சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு, வழக்கு பதிவு பண்ணீங்க, சிறைப்படுத்தினீங்க. அதன் பிறகு மீண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? கேட்டால் கஞ்சா வச்சிருந்தார் சவுக்கு சங்கர். ஆமாம், நடக்கிறது திமுக ஆட்சியில் கஞ்சா கிடைக்கும், கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கும், போதைப் பொருள் பெருகி போயிடுச்சு. அதனால் சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பொய்யா வழக்கு பதிவு செய்து அவர் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் 2வது முறையாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சவுக்கு சங்கரை சிறையில் அடைத்தார்கள். நான் என்ன கேட்குறேன்னா,
ஏன்னா உங்களை எதிர்த்து பேசுனாலே பழி வாங்குவீங்களா நீங்கள்? ஏன் ஆளுகின்ற கட்சியை நோக்கி கேள்வியே கேட்கக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்டால் பழி வாங்குவீங்க, குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து ஜெயிலில் தூக்கி போடுவீங்க, அப்படி தானே பண்ணுவீங்க? அப்படி தான் இந்த திமுக தொடர்ச்சியாக சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கி என்னாச்சு தெரியுங்களா? இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கு வரும்போது திமுகவினரே நாங்கள் தான் குண்டர் தடுப்பு சட்டம் போட்டோம், தமிழக அரசு தரப்புலேருந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் நீதியரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேளை நீங்களே வாபஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரித்திருக்காங்க. குறிப்பாக நீங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் வழக்கு பதிவு செய்வீங்க, உங்களை எதிர்த்து யார் பேசுகிறாலும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிப்பதற்காகவே இருந்தார்கள் நீதியரசர்கள். அதை அறிந்து கொண்டு இந்த திமுகவினர் அவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து வழக்கை நாங்கள் தான் பதிவு செஞ்சோம், நாங்கள் வந்து வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் என்ன, அவர்களிடத்தில் போதிய ஆதாரம் ஏதும் இல்லை, அதனால் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டே சவுக்கு சங்கரை பழிவாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தானே அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணீங்க. அரசு இப்படியா இருக்கிறது? ஏன் விமர்சனத்தை எல்லாம் ஸ்டாலின் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதா? குறிப்பாக சவுக்கு சங்கர் விடுதலை ஆகிட்டு இன்றைக்கி வெளியில் வந்துட்டு அவர் பேசுகிறார் பாருங்களா. அதாவதுங்க, இப்போ ஒரு அரசு அதிகாரி பணியில் இருக்கும்போது அவர் இறந்துருவார். அவர் இறந்த உடனே கருணையின் அடிப்படையில் அவருடைய மகனுக்கு வந்து அந்த வேலையை கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அதன் பிறகு கருணையின் அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து திமுக தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அதே போல் கருணையின் அடிப்படையில் தான் அவருக்கு முதலமைச்சராக அவர் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் பேசியிருக்கார். அதுதான் உண்மை. இப்போ ஒரு விமர்சனத்தை கூட அவரால் தாங்க முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ திமுகவை எதிர்த்து ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். எதிர்த்துனா அப்படியே கூட்டணியிலேருந்து நான் வெளில வரேன், ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக அப்படின்னெல்லாம் பேசலை. விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு. அந்த நியாயமான கோரிக்கையை கேட்டதால் திமுகவினர் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது, ஆதவ அர்ஜுனா இப்படியெல்லாம் பேசலாம், ஆதவ அர்ஜுனா எங்கள் ஐயா உதயநிதியை நோக்கி கேள்வி கேட்குறாரா, என்ன நீங்கள் துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படுறீங்களா, என்ன நீங்கள் அமைச்சருக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவை அப்படியே கடித்து கொதறுகிறார்கள். யார்? இந்த உடன்பிறப்புகள், இந்த திமுகவினர். குறிப்பாக ஆராசா அப்படியே உடனே வந்து பதில் சொல்கிறாரு. அரசியல் அனுபவம் இல்லாமல் பேசுகிறாருங்க ஆதவ அர்ஜுனா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. திருமாவளவன் வந்து கண்டிக்க வேணும்னு சொல்கிறாருங்க. யோசிச்சு பாருங்களா, திருமாவளவன் கண்டிக்கணுமா? அடிப்படை உரிமையை கேட்டதுக்கே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னா என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் உங்களுடைய புகழை மட்டும் பாடணும். உங்கள் புகழ் பாடினால் தமிழ்நாட்டில் வாழலாம், இல்லைன்னா சாகணுமா? நாங்கள்லாம் ஒன்றுமே புரியலையே. நீங்கள் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணால் நாங்கள் பாராட்ட போகிறோம், பண்ணுறது பூராவே அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு நாங்கள் ஆதரிக்கணும். எப்படி எங்களால் ஆதரிக்க முடியும்? குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு தற்போது அவமானப்பட்டிருக்கு, அசிங்கப்பட்டு போய் நிற்குது. குறிப்பாக இதன் பிறகாவது திருந்தணும் தமிழக அரசு. விமர்சனத்தை முன்வைத்தாலே கைது செய்வோம், அடிப்போம், உதைப்போம், கையை உடைப்போம், காலை உடைப்போம்னாலாம் அராஜகம் பண்ணக்கூடாது, ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. மக்களுடைய நியாயமான கருத்துக்களை கேளுங்க, அவர்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க, அவர்கள் வழிகளை கொஞ்சமாச்சு உணர்ந்து கொள்ளுங்கள், திருந்த பாருங்கள். அதை விட்டுட்டு எதிர்த்து பேசினாலே நாங்கள் அடக்குமுறைகளை ஏவி விடுவோம்னா இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அதன் பிறகு கூப்பில் உட்கார வச்சுருவோம், ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக ஆட்சி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த திமுகவுக்கு இருக்குது என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக சவுக்கு சங்கர் தற்போது விடுதலையாகி வெளியில் வந்திருக்காரு. இதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவார் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.